ஹலோடா குயின்ஸீஸ், வெல்கம் டு குயின் டெலலோ வேர்ல்ட். இன்றைக்கி எம்எஸோட தேர்ட் எபிசோட் தான். ஸோ சாரி ஃபார் த டிலே. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட செகண்ட் எபிசோட் போட்டு 3 வீக்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சாரி இத்தனை நாளாக போடாததுக்கு. நான் அன்றைக்கி வியோட ஒன் ஷாட் போட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு தேர்ட் எபிசோட் வந்துருக்க வேண்டியது. ஏன்னா நான் வந்து பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதி 5 மினிட்ஸ் மட்டும் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு கோல்டு வந்துருச்சு. வாய்ஸ் பயங்கரமாக மாறிடுச்சு. ரொம்ப பேசவே முடியல. கண்டினியூஸாக பேசினாலே இருமல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது கோல்டுனால 1.5 வீக்ஸ் அதுக்கப்புறம் ரெக்கார்டே பண்ணல. அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். இந்த ஒரு 1.5 வீக்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பண்ணவே இல்லை. ஸோ நான் தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் கோல்டு வந்து ரொம்ப முத்தி போய் எனக்கு ஏதோ என் வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப கருமமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு கோல்டால். அதான் நல்லா போடல. இன்றைக்கி வந்து சரி ஃபைனலி எப்படியா போட்டுறணும் அப்படின்ட்டு போடுறேன். இப்பயும் கோல்டாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவாக தான் இருக்கும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக செகண்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம். செகண்ட் எபிசோடில் வந்து வைன் வந்து இந்த மாதிரி யோன்ஜன் பண்ணுற டார்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்திருப்பா. வீமின் கூப்பிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து அவங்க டென்ஷனாக எந்திச்சு போயிருப்பானுங்க. அப்புறம் லஞ்ச் பீரியட்லாம் போயிட்டுருக்கும், சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யோன்ஜன்கிட்ட வந்து லீ வந்து அவன் வைன் லவ் பண்ணுறதா வந்து யோன்ஜன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க காரிடாரில் நின்றுட்டு. நம்ம லாஸ்ட்டாக அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். யோன்ஜனும் லீ வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியில் காரிடாரில் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. லீ வந்து இந்த மாதிரி நான் வைனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோன்ஜன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். அதோட ஸ்டாப் பண்ணோம். சரி வாங்க, இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். யோன்ஜனும் லீயும் தான் பேசிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. யோன்ஜன் தான் கேட்குறான், டேய் என் தங்கச்சி எத்தனை வருஷமாக லவ் பண்ணிருக்க? லீ சொல்கிறான், தரல மச்சான், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறான். யோன்ஜன் உடனே ஷாக் ஆகிட்டு லீயை பார்க்குறான். டேய் அவ்வளோ வருஷமாடா, உண்மையிலேவா? ஆமாண்டா அப்படின்றான். யோன்ஜன் ஒரு மாதிரி அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் லுக் விட்டு என்னமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். இந்த சைடு உங்கள் சைடு வரலாம், நீங்கள் நோவா யாலி அந்த சைடு கிராஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? பிரேக் டைமில் வந்துட்டு அந்த சைடு கிராஸ் ஆகிருப்பீங்க. யோன்ஜனோட கிளாஸ் சைடு நீங்கள் நோவா யாலி 3 பேரும் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது லீ வந்து உங்களை பார்த்துருப்பான். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. உங்கள் அண்ணா யோன்ஜனும் அப்புறம் நோவா யாலி தான் பார்த்துருப்பாங்க லீ வந்து உங்களை பார்த்தத. அவங்க வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு கிளாஸில் தான் உட்காந்துருக்கோம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் வயன், நீ இப்போ கூடவா நீ நோட் பண்ணல? அவன் தான் உன்னை பார்த்தால அந்த லீ, நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு நோவா கேட்குறா. யாலி சொல்கிறா, அம்மா வயன், அவன் உன்னை பார்த்ததை அவங்க அண்ணன் யோன்ஜுனே பார்த்தான். அது எப்படி நீ பார்க்காம இருந்திருப்ப? இப்போயும் உனக்கு அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அவன் உன்னை லவ் பண்ணல, அவனுக்கு உன் மேலே க்ரஷ் இல்லைன்னு சொல்கிறியா? நோவா சொல்கிறா, சரி விட்ரி, லவ்வு மற்றதெல்லாம் கூட விடு, ஒரு சின்ன க்ரஷ் இல்லாமே அவன் உன்னை பார்க்கணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உடனே 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, எங்கள் அண்ணன் அவன் ஃப்ரெண்டு, அதனால அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். எங்கள் அண்ணன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் அதை பண்ண மாட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வெளியில் வந்துடுறா. அப்போது கிளாஸ் ஸ்டாஃப் வரல, ஃப்ரீ பீரியட் தான், அதனால தான் ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. வைன் வந்து எந்திரிச்சு வெளியில் வந்துடுறா. நோவாவும் யாரையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலடி. எப்போ தான் அவள் புரிஞ்சுக்க போகிறாளோ தெரில. யோன்ஜன் அவன் ஃப்ரெண்டு, அதனால அவனுக்கு சப்போர்ட் இருக்கும். இப்போ ஏன் லீ வந்து இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ இவனை தான் லவ் பண்ணணும்னு யோன்ஜன் சொல்லிட்டா இவ எப்படியோ மண்டே தானே ஆட்டிகிட்டு இருப்பா. அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரில. அவன் என்ன சொன்னாலும் இவன் மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கா. அடித்தாலும் வாங்கிட்டு போகிறா, திட்டுனாலும் வாங்கிட்டு போகிறா. ஸோ ஐயோ, இவளை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை கோவப்படுறதானே தெரிலடி எனக்கு அப்படின்னு நோவா சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்கார்றா. யாழி தான் அவளை சைடு ஹக் பண்ணிவிட்டு, சரி விடு ஒன்றும் இல்லை விடு, அவள்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ்க்கு மேமும் வராங்க. நீங்களும் உள்ளே வந்து கிளாஸில் உட்காந்துடுறீங்க. அப்படியே கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரேக் ஹவரில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளோர், உங்களது ஃபஸ்ட் ஃப்ளோரு, உங்கள் அண்ணா கிளாஸ் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். நீங்கள் தான் வந்துட்டு நீங்கள் நோவா யாலி 3 பேரும் பிரேக்கில் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது நோவா யாலி தான் சொல்கிறாங்க, வயன் புரிஞ்சுக்கோ வயன், அவன்கிட்ட நீ போய் தனியாக பேசியிருந்த மாதிரி எனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க, எனக்கு அது வேணாம், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடுடி. அப்புறம் பின்னாடி யோன்ஜனால ஏதாவது பிரச்சனை வந்துடும், சொன்னால் கேளு வயன்.
அப்படின்னு சொல்கிறா யாழி. உடனே நோவா சொல்கிறா, ஆமாம் வைன் ப்ளீஸ், உனக்கு தான் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும், நீ யோன்ஜன் சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருப்ப, உனக்கு நோ சொல்லவும் தெரியாது அவனுக்கு, அப்படியே பொல்லாத பாசம் தான் அண்ணன் மேலே உனக்கு அப்படின்னு சொல்கிறா. வயன் தான் வந்துட்டு, இப்போதைக்கு விடுங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம், அவனால எதுவும் பிரச்சனை வராது, எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி, அதனால அப்படிலாம் பண்ண மாட்டான்டி, ஏன்டி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கொஞ்சம் முன்னாடி வேகமா போறா. நோவா தான் வந்துட்டு வேகமா அவ முன்னாடி ஒயின் முன்னாடி போயிட்டு அவளை பிளாக் பண்ணுற மாதிரி நிப்பாட்டிட்டு, நில்லு ஒயின், என்ன இது இப்போ லீ வந்து லவ் பண்ணுறேன்னு உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி, உங்கள் அண்ணன் வந்து உன்கிட்ட வந்து நான் நாளைக்கு நீ இவனை தான் லவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீ மண்டையாட்டிட்டு தானே இருப்ப அப்படின்னு கேட்குறா. ஒயின் ஒன்று அமைதியாக இருக்கா. யாழி வரா. விடு விடு நோவா, நீ டென்ஷன் ஆகாதவா, நம்ம போகலாம், இவள்கிட்ட அப்புறமேல் மெதுவாக பேசி புரிய வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு சைடில் நிற்கிறாங்க. ஒயின் தான் உடனே டக்குன்னு வேகமா கீழே இறங்கி போயிடுறா. ஸ்டெப்ஸ் வழியாக இறங்குறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் அப்படியே டக்குன்னு இறங்கி போகிறா. யாழி தான் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவையும் கை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடியே போகிறா. ஒயின் அப்படியே ஃபாஸ்ட்டாக கீழே ஸ்டெப்ஸ் இறங்குறா. ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு டேர்ன் பண்ணும்போது டக்குன்னு யாரோ வந்து இடிக்கிறாங்க. அப்படியே டப்புன்னு அவங்க செஸ்ட்டில் இடிச்சிடுறா. அப்படியே அவள் தலையை தேய்ச்சிக்கிட்டே வந்து மேலே பார்க்கும்போது தான் தெரியுது அவள் இடிச்சது லீன்னு. பக்கத்தில் தான் யோன்ஜுன்னும் நிற்கிறான். யோன்ஜுன் 2 பேத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே சும்மா நார்மலாக தான் லுக் விட்டுட்ருக்கான். அவன் அப்படியே பார்த்துட்டு போயிடுறான். யோன்ஜுன் தான் சாரி சாரி வெயின் சாரி வெயின் சாரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யோன்ஜுன் லீட்ட கேட்குறான், ஏன்டா அவ்வளோ சாரி கேட்குற, என்ன அவன் என்ன பெரிய இவ்வளோ அத்தனை சாரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் லீ கிட்ட. லீ உடனே வந்துட்டு, டேய் என்னடா, நான் தானே கண்ணு முன்னே தெரியாமல் போயிடுச்சு, அப்போ நான் தானே சாரி கேட்கணும், இதில் என்ன இருக்குது, நீ ஓவரா எகிரிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். நீ வந்து இடிச்சா அவள் வந்து இடிச்சாளா, நான் தான் இடித்தேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவனை திருத்த முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் இடிச்சிட்டு உங்கள் தலையை தேய்ச்சிட்டு அவன் சாரி சாரின்னு இத்தனை வாட்டி கேட்டு போனது அப்படியே லைட்டாக தீனி மட்டும் லுக் விட்டுட்டு எனக்கு என்ன நீங்கள் பட்டு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் லீயை இடிச்சது அதெல்லாம் வந்துட்டு நோவாவும் யாழி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரப்போ தான் நடந்திருக்கும். ஸோ அவங்களும் இதை பார்த்துருப்பாங்க. அவங்க வேகமாக வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன இப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, நோவா சொல்கிறா, என்ன இப்போ அவன் வந்து உன்னை இடிச்சான்ல, இதே வேறு ஏதாவது ஒரு பையன் இடிச்சிருந்தா உங்கள் அண்ணன் சும்மா இருந்திருப்பானா அப்படின்னு கேட்குறா. யாழியுமே உங்களை பார்க்குறா, என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. உடனே நோவா தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. மேடம்க்கு ஞாபகம் இருக்கும்ல, 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே நம்ம கிளாஸில் இருக்க அந்த சோடா புட்டி வந்து நீ இதே இடத்துல நீ அவனும் இடிச்சுக்கிட்டீங்க. உங்கள் அண்ணன் காரை கூட அங்கே நின்றுட்டு இருந்தானே, லீவோட தான் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் உன்னை இடித்ததுக்கு வந்து உங்கள் அண்ணன் என்ன பண்ணான், வந்து அவன் கண்ணாடியை உடச்சி கன்னத்துலேயே 4 விட்டு என்ன பேசினான் அப்போ, என் தங்கச்சியை பார்க்காதீங்கடா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான்ல. அதெல்லாம் அப்போ யார் பண்ணா, உங்கள் அண்ணன் தானே பண்ணான். இப்போ ஏன் லீ இடிச்சதுக்கு அப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அவன் அப்படி பண்ணல. தயவு செஞ்சு லீ கிட்ட போய் என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிடு. நாளைக்கு யோன்ஜன் வந்து உன்னை நீ லீயை தான் லவ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணா உனக்கு தாண்டி ப்ராப்ளம் சொன்னா கேளு. தயவு செஞ்சு போய் லீ கிட்ட பேசிடு, அதுவும் உங்கள் அண்ணன் இல்லாதப்ப போய் பேசு, புரியுதா அப்படின்னு சொல்கிறா. நொயன் உடனே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி லைட்டாக டியர்ஸ் வருது. யாழி நோவா தான் போயிட்டு ஹக் பண்ணிட்டு, விடுடி அழுகாதடி, இப்போ என்ன ஆச்சு நீ அழுகிற அப்படிங்கிறா. நீ சொன்னதை யோசிச்சா தான் ஒரு மாதிரி இருக்கு. அவன் சொன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அதை அப்படியே செய்வேன் தான். ஆனால் எங்கே அவன் இதெல்லாம் சொல்லி நான் அதை கேட்பேன்னு ஒரு பயமாக இருக்குடி எனக்கு. என் லைஃப் அவன் என்ன பண்ண போகிறானே தெரில. அப்படியே அவள் லைட்டாக அழுதுகிட்டு இருக்கா. யாழி நோவா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க கிளாஸ்க்கும் போகிறாங்க. இப்போ இங்கே நடந்த சம்பவத்தில் தான் வந்துட்டு யாழி வந்து வீமன் கூப்பிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நோவா வந்து அந்த சைடில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த சைடில் உட்காந்து யாழி தான் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி லீ வந்து ஒயனை இடிச்சான், அவங்க அண்ணன் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு. இப்போது வீ தான் சொல்கிறான், யோன்ஜுனால நம்ம ஒயின் லைஃப் தாண்டா ஸ்பாயில் ஆக போகுது. சரி, ஏன் தான் அப்படி இருக்கான் தெரியல, சைக்கோ சொந்த தங்கச்சிக்கிட்டே சைக்கோ மாதிரி நடந்துட்டுருக்கான். சரி, அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் தான் சொல்கிறான், இவன் என்ன பண்ண போகிறான்லாம் தெரில, இவளும் மண்டே ஆட்டிக்கிட்டு இருப்பா அவங்க அண்ணங்கார என்ன சொன்னாலும் பொம்பு மாடு மாதிரி. ஜேகே தான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் எதுவுமே பேசாமல். இப்போ வந்து வியும் ஜிமினும் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி கண்ணை கட்டிட்டு ஜேகேவை நோட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி உட்காந்துருக்கான்.
இப்போ வி தான் வந்துட்டு கேட்குறான் இந்த மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு, "டேய் மச்சான் சொல்லு. நம்ம வேணா போய் இந்த லீட்ட பேசலாம். இந்த மாரி ஒயன் மேல எதுவும் ஃபீலிங்ஸ்லாம் வச்சுக்காத. போறப்ப வரப்ப சைட் அடிக்கிறல அதெல்லாம் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு டீசென்ட்டா பேசிட்டு வந்துடலாம்" அப்படின்னு. சிவன் சொல்றான், "பண்ணலாம். எப்ப பாரு யோஞ்சன் கூடயே சுத்திட்டு இருக்கான். என்னத்தடா பண்ணி தொலைக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஜேகே தான் சொல்றான், சரி பேசலாம் அவன்ட்ட போய்." ஈவினிங் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் எப்படியோ கொஞ்சம் தூரம் போனோனே 2 பேர் வீட்டுக்கும் வேற வேற வழியா தானே ஷிஃப்ட் ஆவானுங்க. நம்ம அப்ப லீட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரிடா மச்சான் போய் பேசலாம் அப்படின்னு வி சொல்றான். ஓகே. யாழி தான் சொல்றா. ஓகே. போயி பொறுமையா பேசிட்டு வாங்க. புரியுதா? ரொம்ப அடிதடி அந்த மாரிலாம் வேணாம். ரொம்ப பொறுமையா ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. அவன் வந்து யோஞ்சன் மாரி இருக்க மாட்டான். புரியுதா? மெதுவா பேசுங்கடா. எதுனாலும் மெதுவா பேசுங்க. இது வயன் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுனாலும். ஓகேவா? அப்படின்னு சொல்றா. உடனே வந்து ஜிம்முன்னு மண்டைய ஆட்டிட்டு அப்படின்னு அப்படியே 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கிளாஸஸ்லாம் அப்படியே போகுது. ஈவினிங் தான். நீங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறீங்க. பாய்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விமென் குக் அப்புறம் யோன்ஜுன், லீ எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ்லாம் வந்து ஸ்கூல்ல தான் இருக்காங்க. நீங்க 3 பேர் தான் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டா தான் போறீங்க. நீங்களும் நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாரி நீங்க மூட் அப்செட்ல தான் இருக்கீங்க. யாழி தான் சொல்றா. இப்போ யாழி வந்து இந்த மாரி வீமன் குக் வந்து போய் லீட்ட பேச போறாங்க அப்படின்றத நோவாட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. உங்ககிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. இப்ப தான் சொல்றா. நான் நம்ம பசங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாரி லீ இடிச்சது, உங்க அண்ணன் கண்டுக்காம போனது அப்படின்னு சொல்றா. வயன் உடனே பார்த்துட்டு, "என்ன? அவனுங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறா. 3 பேரும் இன்னைக்கு ஈவினிங் லீட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி "நீ வயன் பின்னாடிலாம் சுத்தாத, வயன பார்க்காத, வயன் மேல ஃபீலிங்ஸ் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாங்களாம். அப்படின்னு சொல்றா. நோவா, "ஏய்! அவனுங்க பாட்டுக்கு போய் ஏதோ மூஞ்சிய உடைச்சுட்டு வந்துட போறானுங்கடி" அப்படிங்கிறா. "இல்ல, இல்ல. பொறுமையா தான் பேச சொல்லியிருக்கேன். பொறுமையா தான் பேசுவானுங்க. தெர்ல. அவனுங்களுக்கு இருக்க காண்டு யோஞ்சன் மேல இருக்க காண்டெல்லாம் தூக்கி லீ மேல போடாம இருந்தா சரிதான். ஆண்டவரே! அந்த லீய உருப்படியா வீடு போய் சேர்த்துருங்க இன்னைக்கு" அப்படிங்கிறா நோவா. வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வைன் இழுத்துட்டு போறா. ஒயின் மூட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதேதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பனானா மில்க்லாம் வாங்கி தராங்க. அவ அதையுமே வேணான்னு சொல்லிட்டு இது பண்றா. பட் 2 பேரும் 2 பனானா மில்க்க வாங்கி அவ பேக்குள்ள போட்டுவிட்டு, "சிரிடி" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சிரிக்கிற மாரிலாம் வைக்கிறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்றா. அப்படின்னோனே 2 பேரும் ஒயின பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. பார்க் கூப்பிட்டு போயிட்டு அங்க ஜாலியா விளையாண்டு மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படிதான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க தான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்ப நம்ம விமென் குக் சைட் பார்க்கலாம். பிராக்டிஸ்லாம் அவங்கலாம் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணிட்டுருக்கும்போது யோன்ஜுன், லீய வந்து அவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி மொறச்சிட்டு ஒரு மாரி ஃபைட்டா தான் போகுது மேட்ச்சே. விமென் குக்குக்கும் யோன்ஜுன், லீ அப்புறம் அவங்க கிளாஸ் பசங்க. அவங்க இப்படிதான் பாஸ்கெட் பால் மேட்ச் தான் போய்க்கிட்டுருக்கு. இவங்க டீம் விமென் குக் அப்புறம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் ஒரு 2, 3 பேர் ஒரு டீமு. இந்த சைடு யோன்ஜுன், லீ அப்புறம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் அப்படி டீம் ஆப்போசிட் டீம்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. மேட்ச் பயங்கரமா போகுது. பாஸ்கெட் பால தான் வந்து வீட்டேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு யோன்ஜுன் போய் பர்ப்பஸாவே வந்து வி மூஞ்சில வந்து அப்படியே பால வச்சு நல்லா குத்தி விட்டுட்டான். அது ரொம்ப அடிபட்டோனே வந்து மேட்ச் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஜேகே ஜிமின் வந்து கூப்ட்டு போயிட்டாங்க. அது அந்த அந்த இடமே ஃபுல்லா அப்படியே ரெட்டா இருக்கும். யோன்ஜுன் பர்ப்பஸா தான் அத பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியுது. பட் அவனுக்கு எகென்ஸ்ட்டா வாய்ஸ் ரைஸ் பண்ண யாருமே இல்ல அங்க. அவன் எப்படியோ ஒரு மாரி சைக்கோட்டிக்கா தான் பிஹேவ் பண்ணுவான். இவனுக்கு எதிரெல்லாம் பேச போனா நம்ம தான் சைக்கோவாய் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் பயமும் மத்த எல்லாத்துக்கும் அவன் கூட. இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு, "அவன் என்னடா திமிர்ல ஆடிட்டு இருக்கான்" அப்படின்னு ஜேகே தான் சொல்றான். டென்ஷன் ஆவுது. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு வீக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு, "சரி வாங்க நம்ம கெளம்பலாம். இதுக்கு மேல இங்கலாம் இருக்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவனுங்க போயிட்டு கரெக்ட்டா யோன்ஜுனும், லீயும் ஸ்கூல விட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒண்ணா தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யோன்ஜுன் வீட்டுக்கு யோன்ஜுன் போயிருவான். லீ வீட்டுக்கு லீ தனியா 2 பேரும் வேற வேற ரூட்டு. பாதி தூரம் தான் ஒண்ணா வருவாங்க. கரெக்ட்டா அந்த பாதி தூரம் போயிட்டு லீ போற ரூட்டு அங்க தான் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து யோன்ஜுன் வந்து கட் ஆயிருவான் அவனோட வீட்டுக்கு போறதுக்கு. லீ தான் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது, வீமன் குக்கும் 3 பேருமே போயிட்டு சைக்கிள்ல தான் போயி அவன் பிளாக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. 3 பேரும் சைக்கிள்லேருந்து இறங்கிட்டு அப்படியே லீய பார்த்து நிக்கிறாங்க. லீக்கு ஒண்ணுமே புரியல இவனுங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
லீ வந்து யோசிக்கிறான். ஒரு வேளை ஒயின் பத்தின ஏதாவது பேச வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. லீ தான் கேட்குறான். "ஏய் என்ன வேணும் உங்களுக்கு இப்ப? எதுக்கு இப்ப தேவையில்லாம மலைய மறிச்சு நிக்கிறீங்க? தள்ளுங்கடா அங்கிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு பார்க்குறான். ஜிமின் தான், "எங்க சார் ஓடுறீங்க? நில்லு. வீட்டுக்குள்ள சீக்கிரமா போய் என்ன பண்ண போற? நில்லு இங்க கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள அப்படியே எடுக்க முடியாத மாரி அங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஜேகேவி வந்துட்டு அவனுக்கு சைடில் வந்து நின்றுட்டு ஜேகே தான் சொல்கிறான். "நீ என்ன ஒயனை லவ் பண்ணுறியா?" அப்படின்னு கேட்குறான். லீ ஒன்று அவனை அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். வி ஒன்று, "ஏய் ஒன்று தானே கேட்குறாங்க, சொல்ல மாட்டியா? ஒயனை லவ் பண்ணுறியா இல்லையா?" "ஆமாம் இல்லை சொல்லு." அப்படிங்கிறான். லீ ஒன்று, "ஆமாண்டா." அப்படிங்கிறான். "அதில் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு லீ கேட்குறான். ஜேகே உடனே அவன் காலரை பிடிச்சிட்டு, "நீ என்னமோ பண்ணு, ஆனால் உன்னால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சோன்னு அவ்வளோதான். யோன்ஜுன் வந்து அவள்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தான். உன்னை தான் நான் வந்து கேட்பேன். கண்டிப்பாக நீ ஒயினை லவ் பண்ணுறதால யோன்ஜுன் ஏதாவது தேவையில்லாமல் இதில் தள்ளிட்டு இருப்பான். நீ அவளை லவ் பண்ணக்கூடாது, புரியுதா? நீ அவளை லவ் பண்ணாத." அப்படின்னு ஜேகே நல்லா அவன் கண்ணை பார்த்து நல்லா முறைச்சிட்டு மிரட்டி விட்டுட்டு காலர்லேருந்து கையை எடுத்துடுறான். லீ ஒன்று, "நான் அப்படி தான்டா பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறான். அப்படியே ஜேகே விட்ட ஃபோர்ஸில் அப்படியே காலர் நல்லா பிடிச்சி சிவில்லே ஒன்று விட்டுட்டு, "ஏய் அவள் ஏன் ஆள், லவ் பண்ணுறேன்னு தான் இப்போ வெறும் செவிலில் தான் சாம்பிளுக்கு விழுந்துச்சு. இதுக்கு மேலே அந்த மாதிரி தான் சுற்றிட்டு வாயினை சைட் அடிச்சுட்டு எங்கேயா பார்த்தேன்னு வச்சுக்கவேன், உன்னை அந்த இடத்துலேயே புதைச்சிருவேன். புரியுதுல? ஷீஸ் மை கேர்ள். அவளை பார்க்குறதுக்கு கூட நீ யோசிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உடனே வந்து ஜேகே அவன் காலர் வந்து கை எடுத்திருப்பான் ஜேகே. அந்த கையை பிடிச்சிட்டு, "நான் அப்படி தான்டா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிறான். ஜேகே என்ன என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிருப்பான்ல, லீயோட கையை வந்து அப்படியே முறுக்கி விட்டுறான். "ஓ ஓ டேய் ஓ ஆ" அப்படின்னு லீ வந்து கையை முறுக்கி விட்டதில் வழியில் கத்திட்டு இருக்கான். வி வந்து ஜேகே ஷோல்டரில் டேப் பண்ணிட்டு, "சூப்பர்ரா மச்சான், எங்களுக்குலாம் இப்படி பேசினா தான் புரியும், தமிழில் பேசிகிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்கிறான். "இங்கே பாரு, இனிமேல் வயனை பார்க்குறதோ இந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காத. இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணினா கை தான் உடஞ்சி இப்போது அடுத்து உன் உயிரே உடம்புல இருக்காது, பார்த்து இருந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே லீவ் வந்து உடஞ்ச கையோட கஷ்டப்பட்டு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டு போட்டு தான் போகிறான். இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு 7, 8 போல் இருக்கும். தான் வந்துட்டு நோவாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோவா நம்பர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் கால் பண்ணவா வேணாமா, ஐயோ பண்ணவா, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் பண்ணிடுறான். அங்கே ரிங்கு போய்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் வந்து எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த லாஸ்ட் ஒரு 2-3 ரிங்கு போகும்போது சரி அவன் வி வந்து உடனே சரி ஃபோன் எடுக்க மாட்டா, லாஸ்ட் ரிங் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. அப்போ கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு, "ஹலோ" அப்படிங்கிறா. வி உடனே அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, "ஹலோ" அப்படிங்கிறா. நோவா கேட்குறா, "என்னடா சிரிச்சிட்டே பேசுகிற, என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறா. வி தான் சொல்கிறா, "இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் என்ன பண்ண வந்திருக்கோம் தெரியுமா?" அப்படிங்கிறான். டேய் என்னடா பண்ணீங்க?" "ஆமாம் லீட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு?" "ஏன்னா அவன் என்ன இதுக்கு மேல் ஒயின் பார்க்க மாட்டான், ஒயின் விஷயத்துல எதுவும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டானா? சாஃப்டாக தானடா பேசுனீங்க, பொறுமையாக தானே இருந்தீங்க, எதுவும் அடிதடிலலாம் இறங்கிடலையே." அப்படின்னு கேட்குறா. ஒரு மாதிரி நர்வஸில் தான் கேட்குறா. எங்கே நீங்கள் ஏதாவது விவகாரமாக ஏதாவது வேலையை இழுத்து விட்டுருப்பானுங்களோன்னு. வீதா அப்படியே ஃபேஸில் ஒரு ஸ்மிக்கோட சொல்கிறான், "போயிட்டு சும்மா வருவோமா, அவன் கையை உடச்சி விட்டு தான் வந்திருக்கோம்." அப்படிங்கிறா. நோ அண்ணே ஷாக்கட். "டேய் கையை உடைச்சிங்களா? ஏய் என்னடா சொல்கிற? இது யோன்ஜுனுக்கு தெரிஞ்சா ஒயினுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா? கையை உடைச்சிட்டு வந்திருக்கீங்கன்ற அறிவே இல்லையாடா உங்களுக்கு?" வி தான் சொல்கிறா. இல்லை அவன் போய் யோன்ஜன் கிட்டலாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. சொல்ல மாட்டான், பயப்படாத. டேய் எருமை மாடு, நீ என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கோரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க. சொல்ல மாட்டான், பயப்பட மாட்டான் லூசு பையலே. ஒயினுக்கு தானே பிரச்சனை ஆகும், கையை உடைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவன் போய் யோன்ஜிட்ட சொல்கிறேன், என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற கேட்குறா அவ. வி சொல்கிறான், "ஏய் அதெல்லாம் சொல்ல மாட்டான்டி, நீ வேற. அவன் கிட்ட அடி வாங்கினதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்ல மாட்டான் விடு, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்கிறான். நோவா தான், "என்னமோ ஒயினுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, நீ ஒன்று பண்ணு, இப்பயே போய் இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி லேட் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிரு." அப்படிங்கிறா. வி ஒன்று யோசிச்சுட்டு,
என்னாடி நீயே ப்ளீஸ் போய் சொல்லு. அவன் யோன்சன் கிட்ட சொன்னான்னா ஒயினுக்கு தான்டா பிரச்சனை. ப்ளீஸ் போய் அவன்கிட்ட வந்து யோன்சன் கிட்ட மட்டும் சொல்லாதன்னு சொல்லு ப்ளீஸ். நம்ம ஒயின் தான், ஒயினுக்காக இதை பண்ணு அப்படின்ற சொல்கிறா. வியும் சரி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். ஜேகே தான் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறான் மச்சான் அப்படிங்கிறான். மச்சான் அப்படின்னு வி சொல்கிறான். என்னடா இழுக்கிற? இல்லைடா யான்சனுக்கு மட்டும் கால் பண்ணி சி வளர்றேன் பாரு. லீக்கு கால் பண்ணி யான்சன்கிட்ட நம்ம அடிச்சது சொல்ல வேணாம் மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு கேட்குறான். ஏன் அவன் போய் சொல்லிட்டு பெரிய இதா டிடி இல்லைடா அப்போ தாண்டா நோவாட்ட தாண்டா பேசினேன். அவள் தான் அந்த மாதிரி சொன்னான். யான்சனுக்கு தெரிஞ்சா ஒயின் தான் பாவம், ஒயினுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதான் அவன்கிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ்டா நீ அவனுக்கு கால் பண்ணி மட்டும் பேசிடு அப்படின்னு. ஜேகே சொல்கிறான். சரி விடு ஒயினுக்காக சொல்கிறேன். தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு வி சொல்கிறான். ஆமாம் என்ன உனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? நோவாட்ட பேசலாம் இல்லையா அப்படின்னு ஜேகே கேட்குறா. வி எங்க அப்படியே அப்படியே ஒரு வாரி ப்ளஸ் ஆகிக்கிட்டே வந்துட்டு ஒரு வாரி செய்கிறான். மச்சான் ஆமாண்டா பேசுனேன்டா அதான்டா அப்படி ஒரு மாதிரி இப்படி இடிச்சுட்டே உட்காந்துருக்கேன். ஜேகே தான் கேட்குறான். நீ கடைசி வரைக்கும் லவ்வை சொல்ல போகிறது இல்லை, ஒன் சைடாகவே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க போகிற அப்படிங்கிறான். டேய் அதெல்லாம் இல்லைடா எக்ஸாம் முடிச்சோடனே சொல்லிடலான் இருக்கேன்டா அப்படிங்கிறான். சரி ஏதோ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வீதான் கேட்குறான். ஆமாம் மச்சான் ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். இன்னைக்கு சார் வந்து லீ அறைய போது கை உடைக்கும் போது அவன் ஆள்னு சொன்னீங்க அப்படின்னு வி கேட்குறான். யாரு அப்படின்னு ஜேகே கேட்குறான். டேய் நடிக்காதடா ஒயின் ஆள்னு நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு வி கேட்குறான். ஆமாண்டா அப்போ அதுக்கு என்னவா அப்படிங்கிறான். அப்போது துரைக்கு ஒயின் மேலே லவ் இருக்குது அப்படி தானே அப்படிங்கிறான். வி கேட்குறான். ஜேகே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறான். பொய் சொல்லாதடா நீ 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 சரியான கேடிடா பொய் சொல்லுவேன் நல்லா, உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது உண்மை தானே அப்படின்னு கேட்குறான். ஜேகே தரல, இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லாமல் இருக்கலாம், தரலாம் விடு அப்படிங்கிறான். டேய் என்கிட்டே போய் சொல்கிற பத்தியா சொல்கிறா லவ் இருக்குல்ல இருக்கு கரெக்டா? ஜேகே தரல அப்படிங்கிறான். டேய் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே ஜேகே டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். வி வச்சுட்டான் எனக்கு இதே தான் பழப்பு இவனா அன்னைக்கு ஸ்கூலுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைட் பார்த்தோம்னா நோவா தான் வந்துட்டு ஒயினுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி ஒயின் உங்கள் வீட்டிலலாம் ஓகே தானே, உங்கள் அண்ணன் வந்து எதுவும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணல அப்படின்னு கேட்குறா ஒயின்கிட்ட நோவா. இல்லை அவன் எதுவும் சொல்லலையே என்னாச்சு அப்படின்னு கேட்குறா ஒயின். நோவா தான் சொல்கிறா. 3 பேரும் போய் லீட்ட பேசுகிறேன்னு அவன் கையை உடச்சிட்டானுங்கடி அப்படின்னு சொல்கிறா ஒயின். என்ன சொல்கிற கையை உடச்சிட்டானுங்களா? ஸோ ஏன்டி இப்படிலாம் பண்ணுறாங்க, இது யான்சனுக்கு தெரிஞ்சால் என்ன தாண்டி வந்து இது பண்ணும் ஸோ அப்படின்னு சொல்கிறா நோவா தான். விடு லீ எல்லாம் வந்து யான்சன்கிட்ட சொல்ல மாட்டான், விடு பார்த்துக்கலாம், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் பசங்கள்கிட்ட சொல்லி லீட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன், அவன் சொல்ல மாட்டான்டி, இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டான், லீ அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, சொல்ல மாட்டான் விடு அப்படின்னு சொல்கிறா. சரி ஏதோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நோவா தான் சொல்கிறா. நான் அப்போயே என்ன நினச்சேன்டி இவனுங்க 3 பேரும் ஒன்றா போய் ஏதோ பண்ண போகிறானுங்க, எனக்கு கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டானுங்க, கையை உடச்சிருக்கானுங்க பாரு. சரி என்ன அவன் கண்ணை நோண்டி இருந்தால் பரவாயில்ல, கையை உடச்சிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு நோவா சொல்கிறா. ஒயன் ஒன்று நீயே போதுண்டி, அவனுங்களே சும்மா இருந்தாலும் ஏற்றி விட்டு கொலகாரன் ஆக்கிடுவோம் 3 பேரும் அப்படின்ற. இல்லைடி சும்மா சொன்னேன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு அப்படி போயிடுறாங்க. ஓகேடா இதோட எபிசோடை முடிச்சுக்கலாம், மீதியை நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு நான் பயங்கர கோல்டில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், வாய்ஸ்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது, எனக்கே ஃபீல் ஆகுது எப்படி இருக்குன்னு தெரில, இத்தனை நாளாக வீடியோ போடல. ஸோ எப்படியாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் போதே போட்டிருந்தேன், இப்போ போடுறேன் நான். இப்போ வாய்ஸ் ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்கள். யாராவது வாய்ஸ் எப்படி பழைய மாதிரி கொண்டு வருது, அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்காதா சொல்லுங்கள் ப்ளீஸ். அது ஒன்று தான் எரிச்சலாக இருக்குது, மற்ற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு சில இது இருந்தால் கூட பரவாயில்ல, வாய்ஸ் வரல அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெக்கார்டே பண்ண முடியல.
ஏதாவது ரெமெடிஸ் இருந்தா சொல்லுங்க. கமெண்ட்ஸில தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பண்ற கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி மாரி. அத பார்த்தோனே ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம். நம்மளதும் இத்தன பேர் பார்க்குறாங்க, இத்தன பேர் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுவே போதும். நல்லா இருந்தா நல்லாயிருக்கு. நல்லா இல்லைன்னா இந்த இடத்துல சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. சாரி வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப கோல்ட்ல ரொம்ப கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா சாரி. நான் வந்து சீக்கிரம் வந்து கோல்ட வந்து போக்கி வாய்ஸ பழையபடி வாய்ஸ் எடுக்க ட்ரை பண்றேன். சாரி. நான் நல்லா இல்லைன்னா இத்தன நாள் வீடியோ போனதுக்கும் சாரி. இனிமேல் ரெகுலரா போடுறேன். ரெகுலரா வரும். ஓகே. வரும். பாய்டா குயின்ஸிஸ். See you all in the next part.